தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க, வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க. அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வர படம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. உங்களுக்கே தெரியும். பெரிய நிறுவனம் இப்போ இல்லை சார், சில நேரங்களில் சில பேர் அதே சினிமா துறையில பெரிய ஜாமானா இருக்கு. நீங்களாம் கேட்க மாட்டீங்க. அது சங்கம் நிறைய இருக்குன்றீங்களா? இல்லை சார், சங்கம் தான் கேட்கணும் சார். இது வந்து தனிப்பட்ட ஆளு சித்ராவோ நானோ போய் தனியாக பேசணும். நாங்கள் துணை முதல்வர் சினிமா நடிச்சு அவங்களுக்கு இன்றைய முதலமைச்சர் துணை முதல்வர் சொன்னீங்களே, அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சின்னு, மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களே இல்லை, வேற யாராவது வேற ஒரு புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது, ராம் சேவா படம் வருது, திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்க. டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்பு பண்றதுனாலயா, அந்த படத்துடைய கதாநாயகனாலயா? பெரிய நடிகர்களே நடிச்சா போதுமா? பிரதீப் ரங்கநாதன் யாருங்க? பிரதீப் ரங்கநாதன் ஒன் பிக்சர் ஓல்டு. இத பத்தி ஒரு கருத்து இருக்கு, நான் சொல்லலாமா? நிறுத்தி வச்சிருக்காரு சாரி. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஒரு என்னதான் இவங்க நடிகர் நடிச்சிருந்தாலும் தேட்டர் இவங்களுக்குலாம் கிடைக்க மாட்டேது. அதை பற்றி எனக்கு சொல்ல மாட்டேன். என்னதான் இவ்வளோ நடிகர்கள் நடித்தாலும் ஃபெமிலியரான பாக்கியராஜ் சார் லட்சுமண் சார் நடித்தா கூட தேட்டர்லாம் கிடைக்க மாட்டேது, திரையரங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் பிஸியாக இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய டைம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ 17, 19 வந்து இல்லைங்க, நீங்கள் பிஸியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னென்னா நீங்கள் இவ்வளோலாம் பிஸியாக இருக்கிற அளவுக்கு படங்களும் வந்து ஓடணும் இல்லையா? அதுக்கு வந்து என்னென்னா தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க, வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க. அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா, இன்றைக்கி காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்திரிகையில் வீக்லி மேக்சினில் எதுலையும் சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டுருக்குங்கிற மாதிரி ஹெட்லைன் போட்டிருந்தாங்க. ஒரு 3-4 படத்தை தவிர்த்து வேறு எந்த படமே ஓடலை தன்னால் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தேட்டர்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் சங்கங்கள் தான் 3-4 சங்கமாக ஆகிட்டுருக்கு. ஒவ்வொன்றும் இந்த சங்கம் 2 சங்கம், அந்த சங்கம் 2 சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டுருக்க ஒழிய சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொன்னோடனே அது ஏதோ ஹாட் கேக்கு மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரில் நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க போலுக்கு. அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக உட்காந்துட்ருக்காங்க. அதனால் இந்த சினிமாக்களில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் என்னென்னா, நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும். ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்டுருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ சித்ரா சொன்னார்ல, கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்துட போகிறதில்ல. ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க? எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அதனால் புதுமுகங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்மளை நம்பி தமிழகத்தில் வந்து படம் இருக்கான்னா அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் சொல்கிற தேட்டர் ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்கன்னு தெரியல. இங்கே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வர படம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. உங்களுக்கே தெரியும். பெரிய நிறுவனம் இப்போ இல்லை சார், சில நேரங்களில் சில பேர் அதே சினிமா துறையில பெரிய ஜாமானா இருக்கு. நீங்களாம் கேட்க மாட்டீங்க. அது சங்கம் நிறைய இருக்குன்றீங்களா? இல்லை சார், சங்கம் தான் கேட்கணும் சார். இது வந்து தனிப்பட்ட ஆளு சித்ராவோ நானோ போய் தனியாக பேசணும். நாங்கள் மேடை கிடைச்சா இப்படி பேசுவோம், எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அதை தான் பேச முடியும். தீர்வு வந்து அந்த தீர்வுக்கு வந்து அந்த சங்கம் வச்சுருக்காங்கல்ல, அவங்க தான் போய் அதுக்கான முயற்சி பண்ணணும். பாடி ரெப்ரசன்ட் கவர்மெண்ட் வந்து அது அக்கறை எடுத்து அவங்களும் பண்ணணும். அது விட்டு போட்டு தேட்டர் இல்லாமல் என்ன ரொம்ப நாள். கேரளா வந்து கவர்மெண்ட்டு இதே சினிமா நஷ்டமாகுதுன்னா ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஏன் அதை சினிமாவை கண்டுக்கவே மாட்டாங்க? கலைஞர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க சினிமா துறையில் வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன நஷ்டம் கஷ்டம்னு. இப்போ இருக்க ஆட்சியாளருக்கு அதை பற்றி தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்கும். ஏன் நீங்களாம் போய் சொல்லக்கூடாதா? இல்லை, இப்போ இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை மேலே கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமாலேருந்து வந்தவங்க, துணை முதல்வர் சினிமா நடிச்சு அவங்களுக்கு தொடர்பு இன்றைய முதலமைச்சர் பெருசாக பண்ணி சார் பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்கன்னு குற்றச்சாட்டு வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி துணை முதல்வர் சொன்னீங்களே, அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சின்னு, மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க? எந்த தேட்டருக்கு போனாலும் அதெல்லாம் பார்ப்பாங்க. சின்ன படங்களை போய் பார்க்க முடியாதுல்ல. அவங்கள விட்டுருங்க, அவங்களே இல்லை, வேற யாராவது வேற ஒரு புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது, ராம் சேவா படம் வருது, திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்க சார். எம்ஜிஆர் படமும் வருது, சிவாஜி படமும் வரும்போது அங்கே ஜெமினி படமும் வரும்ல.
வரும். உண்மைதான். விட்டு பாருங்கன்னு சொல்ல வரோம். நீங்க எல்லாம் போய் கேட்கலாம்னு அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனாலதான் ரப்பர் பந்தெல்லாம் ஓடுது இல்ல. பின்னெல்லாம் அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிச்சு. அவன் வந்து ரங்கநாதனும் அந்த காம்பினேஷன் டைரக்டர் யார் இந்த படம் பண்ணிக்க இவங்கெல்லாம் வந்து என்ன தைரியத்தில் இருக்கிறாங்க படத்தை. சார் பெரிய நிறுவனங்கிறது இல்லைங்க. பெரிய நிறுவனம் ஏன் அவங்ககிட்ட போனாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணாங்க. அதனால தான் பெரிய நிறுவனம் அதை மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க. திறமையான ஆளுகளை டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்பு பண்ணுறதுனாலயா அந்த படத்துடைய கதாநாயகனாலயா? அதெல்லாம் கிடையாது. கதாநாயகனால தான் அந்த பிரதீப் ரங்கநாதனுடைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்லை நீங்க தயாரிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லா தியேட்டர்லயும் இந்த படம் எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. ஆல்ரெடி ப்ரூவ் ஆனது எதிர்பார்ப்பு இருந்தது. விஷயமே தவிர தயாரிப்பு நிறுவனம் காரணம் இல்லை. பெரிய நடிகர்களே நடிச்சா போதுமா? புதுமுகங்களா வரக்கூடாதா? பிரதீப் ரங்கநாதன் யாருங்க புதுசுமுகம் இல்லாம முதல்ல எப்படி ப்ரூவ் பண்ணாரு? ஒரே படம் தானுங்க. நான் வந்து ஒரு 10-12 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் இதில் பார்த்ததுல எல்லாமே வந்து நல்ல படம் நல்ல கதையாக இருந்துச்சுன்னா ஓடிடுது. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க தியேட்டரில் ஓடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது. இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான். நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தியேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்ககிட்ட. எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாராலையும் ஒரு நாளைக்கு 5 ஷோன்னு கொடுக்க முடிய மாட்டேங்குது, 3 ஷோன்னு கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது. இந்த வீக்கெண்ட் வந்து 10 படம் வருது. எல்லாமே சின்ன படங்கள் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல. நீங்கள் பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது. அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க வச்சுருக்காங்க, நம்மளுக்கும் கொடுக்குறாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது. இப்போ சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு, நல்லா ஓடிச்சு. ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு, வாழை நல்லா இருந்துச்சு, ஓடிச்சு. அதே மாதிரி அது கூட வந்த 10 படம் இங்கே உங்களால் பேர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா மக்களே வந்து ஒரு கருத்து வச்சுருக்காங்க. இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னான்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பார்க்குறாங்க. அப்படியே ஹிட் ஆகுது படம். எங்கள் படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சுருக்கோம், நல்ல கதை இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நல்ல விஷயங்கள் வச்சுருக்கோம் இந்த படத்தில். ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது? உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ஸில் போடுறது, பப்ளிசிட்டி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தியேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும் போது நீங்கள் அதை எடிட் பண்ணாமல் கரெக்டாக போடுறது. அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு. நம்ம இண்டஸ்ட்ரி கேட்க வந்தது வேறு இல்லை. அவர் அந்த தியேட்டருக்காக நீங்கள் சொல்கிறதுங்க. அந்த டாமினேஷனுங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் இருந்தது, ஒரு காலத்து ப்ரொடியூசர் இவங்க டாமினேஷனாக இருக்கும், அப்புறம் தேட்டருக்காரங்க டாமினேஷன், இப்படி மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லையா? அப்புறம் ஹீரோக்களை பிடிச்சா தான் டைரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது. அப்புறம் ப்ரொடியூசர்களே பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்களே முதல்ல ஹீரோக்கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா, அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுத்து வச்சுட்டாங்க. எல்லாமே இப்படி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறது இல்லை. நல்லபடியாக வந்து கதை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் மொழியை. வேறு பிரம்மாண்டங்கள் அது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்க்கஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது. அதுக்கு பத்திரிகை முக்கியமான காரணம். ஒரு நிமிஷம் இந்த முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுல ஆட்சேபம் இல்லை. இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எனை சுடும் பனி படத்தை எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போய் நான் ஒரு நிமிஷமா நான் பேசுகிறேன் கொண்டு போய் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன்றேன். இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இதில் உங்கள் ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவு பெறணும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஆனால் செய்திகளை பிரதானப்படுத்தும் போது எனை சுடும் பணியை பற்றி போட்டு உள்ளே இதை பற்றி போடுங்க, தப்பில்லை. ஆனால் இதை வந்து தலைப்புச் செய்தியாக்கி எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதை கவன சிதறவு பண்ணலாம். இல்லை அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அது கூடவே வேறு ஏதாவது கேப்ஷன் வச்சுக்கோங்க, இதையும் வச்சுக்கோங்கிற பேசுகிறது தான் போடுவானுங்க. இதுக்காக தான் உள்ள வந்து பார்ப்பாங்க. பாய்ராஜ் என்ன சொல்லியிருக்காரு தான் பார்ப்பாங்க. எதை சுடும் பண்ணி ஒருத்தர் வந்து தேட மாட்டான். செய்தி போகிறதுக்கே இப்படி தேவைப்படும் போது ஒரு செய்தி போகிறதுக்கே இப்படிப்பட்ட டைவர்ஷன் தேவைப்படுதுன்னா அப்போ படங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள். அது நீங்கள் தான் சொல்லணும். ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது. இந்த டேரெக்டாக இந்த செய்தியை பற்றி சொன்னால் ஜனங்க பார்க்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு டைவர்ஷனாக ஒரு கேப்ஷன் தேவைப்படுதுன்றீங்கல்ல. அப்புறம் சார் தமிழக அரசு உதவி பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களை மாதிரி நிறைய ஜாமான்லாம் சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கு? ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய பேர் வந்து அரசியல் போயிட்டாங்க. ஒருவேளை அதனால தான் இருக்குமோ? என்ன சொல்றாங்க? என்ன தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து அரசியல் போயிட்டாங்க. அது ஆப்போசிட்டா பெருசா பேசப்படுறாங்க. ஸோ அதனால வந்து இவங்க நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குமோ?
இது வந்து உங்களுடைய ஊகம் அவ்வளோதானே. இல்ல சார், அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. சார் தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகர்கள் இப்போ வந்து அரசியல் இருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அரசியலுக்கு எத்தனை ஆனால் எந்த காலத்துலையும் அதெல்லாம் விட்டுட்டு அரசியலில் துறவரமே கொடுத்தாரு. பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு தான் அந்த படம். இல்லை சார், பொள்ளாச்சினா வந்து நீங்கள் அதாவது உண்மை சம்பவம் தான். பட் வந்து நீங்கள் பொள்ளாச்சின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த நிகழ்வுலாம் கிடையாது. இது வந்து அதில் ஒரு பாத்திரம் இல்லை சார், அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். இது வேற கதை. இது பொள்ளாச்சினா தான் ஞாபகம் இல்லை நம்ம இல்லை அது இல்லை, அந்த மாதிரி இல்லை சார். பொள்ளாச்சியில் அந்த மாதிரி இல்லை பொள்ளாச்சினா அந்த வேற மேட்ரு. இது அந்த மேட்ரு கிடையாது, இது வேற மேட்ரு. என் பேர் சார் நான் டப்பிங் போகணும், நிறுத்தி வச்சுருக்கேன். சாரி நன்றி சார். நீங்கள் பார்த்து